Came to outside. The thieves come and did money. Go to ATM and everything back cancel it. அப்படி அங்கே எங்கே இப்படி எடுத்து போட்டு போயிருக்கா விளங்க முடியலானுங்க. சேஃப்டி இல்லை எல்லாம் திருட்டு பாதி பீடி குடி சீரட்டு குடி இப்படி தான் இருக்குது வளகமுறம். வேறு என்ன நோக்கத்துக்கு வந்தான்னு தெரியலை. பொருளெல்லாம் எடுக்கலை. இந்த ஃபேன் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. பைசா மட்டும் கொஞ்சம் செலவுக்கு இதில் வச்சுருந்தேன். அதாவது ஸ்பெஷல் காயின்லாம் இருக்குது. 20 ரூபா ரூபாய் காசு இருந்தது. ஒரு 50 ரூபா 100 ரூபா அப்படி வச்சுருந்தேன். காலையே விளங்காமல் போகிறதுக்கு உழைச்சிக்கிங்கன்னு ஒரு பாதி குடிக்கிறதுக்கும் அதுக்கும் டிவி சீரட்டுக்கே காணது அவங்களுக்கு. இப்படி ஆக்கி போட்டு கம்பரை விளங்க மாட்டான். அடுத்தவங்க கஷ்டத்தில் இருக்கவே அவன் காலுகை விளங்காமல் சொல்லுவேன். சில நேரம் பைக்கில் போகிறான், காலுகையை உடையுதுன்னு. கடவுளே தான் இப்படி கடவுண்டு அடுத்தவன் பொருளில் கடவுண்டுங்கிறதுன்னு ஒரு காலுகையில் ஒடிஞ்சு போகுது. கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா கொடுத்த ரூபா, எங்கள் அம்மா 25,000 மாதம் அதில் வச்சு நான் ரூபா கொடுத்து அதெல்லாம் நிறைய பொருள் இருந்து எடுத்துகிட்டு போயிட்டான். ஸ்பீக்கர் அது இதுன்னு வாங்கி வச்சுருந்தேன். இதெல்லாம் கலாண்டு போயிட்டான். நான் வழங்க மாட்டேன், நாசமாக போகிறது. தெரிஞ்ச பேர் தான் எவனோ எடுத்துகிட்டு போயிருக்கான், எவனு தெரில. நான் கேமராவில் பார்த்தா தெரியும். 15ஆந்தேதி முத்துமலைங்களுக்கு யூடியூப் எடுக்க போனேன். 16ஆந்தேதி 6 மணிக்கு போய்ட்டு காலையில் 7:30க்கு வந்தேன். வீட்டை பார்த்தா இல்லை, அப்படி கதவெல்லாம் திறந்து கிடக்கு. ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன். இப்படி போட்டால் எப்படி படுக்க, இந்த ரூமில் தான் படுக்க முடியும். அதனால் ஒழுங்கு வைப்பேன். கடவுளே ஏன் இப்படி பண்ணாலும் அவனை நொறுக்கி இடம் காலையே ஒடிச்சு போடு. வழங்க மாட்டான், நாசமாக தான் போகணும். அடுத்த வயிற்றில் எந்த இருக்கட்டும் எது தேவை எடுத்துகிட்டு போய் வேலையில் எவ்வளோ ரூபா வச்சுருந்தேன். அந்த ஓட்டோடையே அவனும் பார்த்துருக்கேன். திருட்டு நடக்க ஜாக்கிரதை. அந்த வீட்டையும் கதை வேறு யூஸை கற்றி வச்சுருக்கேன். வழங்க மாட்டேன். காலுகை நல்லா இருக்காது. காலுகை உழைச்சிட்டிங்கன்னு உங்களுக்கு வழங்கவே மாட்டேன். நாசமாக தான்